அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை காலை வணக்கம். சக்கரம் நாளின் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தினர். பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மண்டலம் 28 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வெங்கட்ராம் அவர்களையும், பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சுகன்யா தேவி அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்கள். கருணையே வடிவமான கடவுளே, ரோட்டரி நிறுவன அழகா தூண்டுதலுக்கு நன்றி. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எங்களால் உள்ள உதவிகளை செய்யவும், ஜாதி மதம் மொழி என அனைத்தையும் கடந்து தொண்டினை புரிந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எங்களுடன் உடனாகவும் உயிராகவும் வேறாகவும் நட்பாகவும் இருந்து வழிநடத்தி காத்தருளுமாறு மனம் மொழி மெய்களால் வேண்டுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த குணபாலன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பல வருடங்களாக தன்னை தியாக உணர்வாக நீ எழுதி பார்த்தா காலச்சக்கரன்ற நிகழ்வு காலையில நீ 5:30 மணில இருந்து 6:30 மணிக்கு தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. 1000 நாட்களை கடந்து இருக்குது. எங்க ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரத்யேகமாக அறிவிப்பை கொடுத்த ஆக்சுவலா ஐயா அவர்களுக்கு மகத்தான நன்றி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி அவர்களுக்கு மகத்தான நன்றி. ஏன்னா இந்த விழா எங்க எங்க கிளப்புக்காக பிரத்யேகமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஆக்சுவலா பல முறை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆக்சுவலா அன்பும் ஆதரவும் கொடுத்த குணபாலன் ஐயா அவர்களுக்கு தான் மகத்தான நன்றி. நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி ஆக்சுவலா ஒரு சவாலா எடுத்து பண்றது மிகப்பெரிய அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். அந்த தைரியம் மன தைரியம் ஆக்சுவலா ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களோட டீமுக்கு ஆக்சுவலா மருத்துவ முகாம் ஆகட்டும், உணவு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பல பல யோகா ஆகட்டும், பல வல்லுநர்களை ஒன்றிணைத்து காலையில இது மாதிரி பண்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இதை இங்க ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி உறுப்பினர்கள் பயன்படுத்திக்க வேண்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்க ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அதற்கும் அல்லாத நபர்களுக்கும் நாங்க இந்த விளம்பரத்தை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலும் நான் பல பேருக்கு பயனடைவான்ற நம்பிக்கையின் அடிப்படையில இதை தொடர்ந்து செய்வோம் ஐயா. நன்றி. நன்றி நன்றி சார். சிறப்பு சந்தோஷம். எங்களுடன் ஒத்துழைத்து கிட்டத்தட்ட தொடர்ந்து பயணித்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருடங்களாக கான்ஃபரன்ஸ்லேயும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்சை உள்ளிழுத்தவாறு எழுத்தை உச்சரிக்கின்றோம்.
ஆ, சின்மய முத்திரை ஓ எழுத்து. ஆதிமுத்திரை இம்மெழுத்து. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேராக நீட்டிக்கிறோம். கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. முழங்கால நல்லா மடக்கி நீட்டுறோம். ரைட் லெக் நல்லா மடக்கி நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் லெஃப்ட். ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல உயர்த்துறோம். கைகளை கோர்த்துட்டு உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி நல்லா மேல உயர்த்தி குதிக்காலை மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. கைகளை மெதுவா கீழே கொண்டு வரோம். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. நன்றாக மூச்சில் தொடுறோம். அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. நான்காவது நிலை. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஐந்தாவது நிலை. லெஃப்ட் லெக்கி பின்னாடி எடுத்து வச்சு நல்லா இடுப்பை மேல உயர்த்திக்கிறோம்.
கைகளை காலை நல்லா அழுத்தமா கீழே டச் ஆயிருக்கணும். குதிக்கால் வந்து கீழ் டச் ஆகும். 6 7 புஜங்காசன நிலை. 8 மீண்டும் மலையாசன நிலைக்கு வந்துடுறோம். நல்லா குதிக்க கீழே அழுத்தமா டச் பண்ணி செய்யுங்க. 9 ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கிறோம். நல்லா இடுப்பு கீழே இறக்கி வந்து பாருங்க. 10 பாதகஸ்தாசன நிலை. முடிஞ்ச அளவுக்கு முட்டியில் தலையை டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா மூச்சு இழுத்துட்டே வந்துருங்க. மூச்சு இழுத்து ஒரு வாட்டி விடுறோம். மீண்டும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 12 வணக்கம் வணக்கம் திரை வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அடுத்து நடராஜாசனம். ரைட் லெக் எடுத்து ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் நேரா நீட்டுங்க. காலை வந்து நல்லா வில்லு மாதிரி நல்லா வளைச்சு மேல தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா ரைட்ல கீழே இறக்கிட்டு நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். லெஃப்ட் ஹேண்ட்ல மெதுவா லெஃப்ட் லெக் பிடிச்சிடறோம். மெதுவா கையை நீட்டிக்கிட்டு ரைட் ஹேண்ட் நீட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல காலை மேல தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால நேரம் நீட்டிடுறோம். அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிடுறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. நல்லா மூச்சல் தொடுறோம். கால் நேரம் நீட்டிக்கிறோம். ரைட் லெக் வந்து கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி ரைட் ஹேண்ட லெஃப்ட் லெக்கு முட்டிக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து கால் முட்டி பிடிச்சிடும். நல்லா பின்னாடி வச்சு லெஃப்ட் ஹேண்ட பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். நன்றாக மூச்சு தொடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம். அர்த்த மச்சேந்திராசனம். இந்த பயிற்சியை சைட் சைடும் லெஃப்ட் சைடும் செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா பலமடையும், முதுகுத்தண்டு நல்லா வலிமை அடைகிறது. நேரம் நீட்டிக்கிறோம். கால்கள் நேரம் நீட்டிக்கங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். ஃபர்ஸ்ட் காலை கொஞ்சம் லேசா அப்படி மெதுவாடுறோம். அப்புறம் அப்படியே செய்ய செய்ய கால் நல்லா மேல உயர்த்தி கீழே வரைக்கும் கொண்டு போவோம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய மற்ற ஆசனங்கள் செய்யறது கால் வந்து நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது, இடுப்பு பகுதி நல்லா உறுதி அடைகிறது, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பயிற்சி செய்யறதுனால நீங்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சுலுங்க. அப்படியே தாடை கொண்டு கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஒன்றாக ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம். லெஃப்ட் லெக் ஒட்டி நம்மளோட உடம்போட மைய பகுதியில குதிக்கால் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். இந்த கால் வந்து நல்லா தரையில் டச் ஆகிற மாதிரி இலக்கமா வச்சிருக்கணும், நேராக அமர்ந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வயசுக்கு மேல எல்லாருமே, இப்ப எல்லா குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா கால் இப்படித்தான் இருக்கு. தரையில உட்கார்ந்தாங்கன்னா இப்படியே தான் கால் இருக்கு, கீழே இறங்குறதே கிடையாது. இந்த பத்மாசனம், கோமுகாசனம், யோக முத்ரா, இந்த பயிற்சி எல்லாம் செய்யும் போதுதான் இந்த கால் வந்து இறங்கி கீழே வருது. அப்பதான் வந்து இப்ப இருக்கிற குழந்தைகளை நல்லா தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது முதல் கொண்டு எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோம்னா இந்த முட்டி கால் இலக்கமா கீழே வந்து தரையில் டச் ஆகும். இந்த நிலையில வந்து தியானம் செய்ய முடியும். ரொம்ப தியானம் செய்யறதுக்கு, மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு இந்த ஆசனம் நல்ல ஏதுவாக இருக்கும். மூச்சு பயிற்சி பெருவரில் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில் சின்மத்தை வச்சு நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்கள். மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மிக சிறப்பு, அழகாக செய்றீங்க. இதே போன்று நம்ம கபாலபதி 15 செகண்ட் இடது வலது செய்வதன் மூலமாக நம் சுவாச உறுப்புகளில் படிந்திருக்கக்கூடிய நஞ்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு சுவாச உறுப்புகள் பலமடைந்து நுரையீரல் நல்லா உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சுன்னா தான் உடலும் உறுதியாகும். உடல் உறுதியானா தான் மனம் உறுதியடையும். அப்பதான் நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம்
தவம் எல்லாம் செய்யறதுக்கு நம்முடைய உடல் வந்து நல்லா ஒத்துழைக்கும். பேரவரில் வச்சுட்டு பஸ்திரியா நல்லா உள்ள மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படியே மோதிரவரில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விட வேண்டும். மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. திருமணர் பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. முத்துசாமி ஐயா நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க. நிறைய நல்லா பயிற்சி செய்யறாங்க. வாழ்த்துக்களுங்க ஐயா. இன்னும் ஒரு 20 வருடம் ஐயாவுக்கு குறைஞ்சிரும். நன்றாக மூச்சல் தொடுங்க. பெருமாள் ஐயாவும் நல்லா கட்டப்பொம்மன் மாதிரி இருக்காரு. ஆசனங்கள்லாம் நல்லா செஞ்சு மூச்சு பயிற்சி செஞ்சு. ஐயா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவா லெப்ட் சைடு இழுத்து உங்களுக்கு இயன்ற அளவுக்கு உள்ள நிறுத்தி ரைட் சைடு மெதுவாக விடணும். மீண்டும் அதே போல ரைட் சைடு நல்லா மெதுவா இழுத்து உள்ள நிறுத்தி லெப்ட் சைடு மெதுவாக விடணும். ரெடி, ஸ்டார்ட்.
ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. அடுத்து சீத்காரி பயிற்சி. நேராக அமர்ந்து உதடு துண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உதடுகளை திறந்து பற்கள் இரண்டுமே மேற்பற்கள் கீழ்பற்கள்ல டச் ஆகிற மாதிரி வச்சு அந்த பல் ஈறுகள் வழியா நம்ம மூச்சை உள்ள எடுத்து மெதுவா மூக்கு வழியா விடுறோம். மெதுவா உதட மூடிட்டு மூக்கு வழியா மெதுவா விடுறோம். உதட திறந்தோம்னா இப்ப கவனிங்க. சீத்தலை பயிற்சி எப்படி செய்யறோமோ அதே போலதான் இது ஈர்க்கலை பற்களை மேல் பற்கள் கீழ்பற்கள் டச் பண்ற மாதிரி வச்சு மூச்சு எடுத்து மெதுவா விடுறோம். இது ஒரு 5 நிமிடம் செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சியும் உடலை குளிர்ச்சிப்படுத்துகிறது. பல் ஈறுகள் நல்லா உறுதியடைகிறது. பற்கள் நல்லா வலிமையடையும். இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து இந்த வெப்ப காலத்துல இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப முக்கியம். இப்போ வெயில் காலங்கள் கண்டிப்பா நீங்க பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு செய்யறது தான் நல்லது. குளிக்காம செஞ்சீங்கன்னா உடம்பு அதிகமா வெப்பமாகும். அதனால எல்லாருமே நேரத்தை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சு இந்த பயிற்சி செய்வது மிக நம் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல உறுதியடையும். சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. அப்படியே சாந்திய நிலையில படுத்துருங்க. இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சியிலும் அழைத்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சுமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு
ஒவ்வொரு புதன்கிழமையும் சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். நமக்கு வந்து ஒவ்வொரு செஷன்லயும் நமக்கு சிறப்பான ஒரு பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் நமக்கு சிறப்பாக அளித்து வரும் அகிலா மேடம் அவர்கள். அந்த 8 நடைப்பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடைப்பயிற்சி. அந்த 8 நடைப்பயிற்சியினால் நம் உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு 8 நடைப்பயிற்சியை பற்றி விளக்கம் அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது 8 வடிவ நடைப்பயிற்சி. நம்ம கடந்த முறை ஒரு 2-3 முறை சொன்னோம், உடற்பயிற்சி ரொம்ப அவசியம்னு. நிறைய பேர் வாக்கிங் போறோம்னு சொல்றாங்க. ஆனா வாக்கிங் போறதுல நாம சரியா முறையா தான் போறோமா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சோம்னாலே தெரியும். நடைப்பயிற்சி அப்படின்னு சொன்னா காலில் இருக்கக்கூடிய அழுத்த புள்ளிகள், உடல் உறுப்புகளை தூண்டக்கூடிய பல வர்ம புள்ளிகள், அக்குபஞ்சர் புள்ளிகள், பாத அழுத்த புள்ளிகள் இருக்கு. அவையெல்லாம் தூண்டி விடப்படணும். இயல்பாவே பாருங்களேன், நம்ம முன்னாடி இருந்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காலில் செருப்பு எல்லாம் போட்டதே கிடையாது. எங்க போனாலும் செருப்பு இல்லாம நடந்து போவாங்க, பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்படி நடந்து போறதுனால என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம பூமிக்கும், அதாவது இந்த எர்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்துக்கும் நமக்குமான தொடர்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகும், நாம எங்க இருந்து வந்திருக்கோம்? இந்த பஞ்சபூத உடல் தானே நம்மளோட இது. அதே மாதிரி இந்த பூமியும் பஞ்சபூதங்களால் ஆனது. குறிப்பாக மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை நாம உட்கொண்டு அதுல கூடிய சத்துக்களினாலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கும் அதுக்குமான தொடர்பு அதிகரிக்கும் பொழுது நமக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அறிவியல் பூர்வமான உண்மை. நாம யாரெல்லாம் அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் செருப்பு போடாம நடந்தாங்களோ அவங்க எல்லாம் 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இதுக்கு நம்ம பெரிய ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டாம், இன்னைக்குமே இருக்கிறாங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்வு, அப்படி வாழறவங்க நிச்சயமா ஆரோக்கியமா வாழ முடியும். இதை பத்திதான் நம்ம அதிகமா பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த நடைப்பயிற்சியில என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 8 வடிவ நடைப்பயிற்சிங்கிறது இருக்கு. ஆனா பொதுவாகவே நடைப்பயிற்சி அப்படின்னா முதலாவது நம்ம காலில் செருப்பு அணிய கூடாது, புரியுதுங்களா? 1வது. 2வது, இறுக்கமான உடைகள் உடல்ல இருக்கக்கூடாது. ரொம்ப இறுக்கமா நாம நடக்கும் பொழுது ரத்த ஓட்டம் ரொம்ப விரைவா போகும், பிராண ஓட்டம், ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்புக்கு அதிகமாக போகும், சரிங்களா? 3வது, காந்த சக்தி நம்ம உடல்ல உயிர் காந்த சக்தி உற்பத்தியாகும், அதிகமாகும். இதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இறுக்கமான உடைகளை தவிர்க்கணும். அதுக்காக இப்போல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் எல்லாமே. ஸோ அது இன்னும் கொடுமை. எலாஸ்டிக் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே அது எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதுனால தேவை தேவைப்படும் போது அது அப்படியே விரிவடையும், அப்புறம் இல்லைன்னா சுருங்கும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இது எல்லாமே சூடு. ஸோ காற்றோட்டமான உடை உடுத்தணும், இறுக்கம் இல்லாத உடை, கொஞ்சம் நல்லா லூஸா தளர்வான உடை உடுத்தணும். அதே சமயத்துல காற்றோட்டம் உள்ள பருத்தி ஆடைகள், இவைகளை தான் நாம என்ன பண்ணணும்னா அணியணும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, காலி வயிறா இருக்கு. நம்ம காலி வயிறுன்னு நாம எப்போ இயற்கை வைத்தியத்துல இயற்கை வாழ்வியல்ல சொன்னாலும் ஒண்ணு பழைய சோறு தண்ணி அல்லது சாதாரண தண்ணீர், குடிநீரை குடிச்சிட்டு நீங்க வாக்கிங் போறதுதான் நல்லதா இருக்கும். நல்லா ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியா கடான்னு நம்ம நல்லா வாட்டர் பாட்டில் காலி ஆகணும் அப்படின்னு குடிச்சிட்டு போகக்கூடாது. நாம எப்பவும் நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி குடிக்க சொல்லுவோமோ அந்த முறையில முதல்ல நல்லா வாய்ப்புள்ளா எடுத்துக்கோங்க. அதை 4 மடங்காக கொஞ்சம் கொஞ்சமா 4 முறை அதை கொஞ்சம் கொஞ்சமா கொப்பளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துக்கணும், பார்க்கணும், சரிங்களா? அப்படி நல்லா குடிங்க. உங்களுக்கு தாகம் அடங்கும் வரை, தேவை இருக்கும் வரை
நீங்க என்ன பண்ணலாம்னா அது 1 லிட்டராகவும் இருக்கலாம், 2 லிட்டராகவும் இருக்கலாம். குறைந்தது 200 மில்லியாவது என்ன பண்ணணும், காலையில எழுந்த உடனே அல்லது காலையோ மாலையோ நடைப்பயிற்சின்னு மேற்கொள்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடிச்சிட்டு நீங்க போறது நல்லது. சரி, எனக்கு வந்து ஈவினிங் டைம்ல நான் சாப்பிட்டுடுறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால நான் நடைப்பயிற்சி எப்பவுமே செய்வேன், அப்பதான் ராத்திரி எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு குறைந்தது 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குறைந்தது அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த முறை. சாப்பிட்ட உடனே போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நாம எல்லாருமே ஒரு 99% வயிறு நிரம்புற வரைக்கும் தான் சாப்பிட்டு பழகிருக்கோம். நாம ஏற்கனவே சொல்றோம், அரை வயிறு சாப்பிடுங்க, கால் வயிறு வந்து தண்ணீர் குடிங்க, கால் வயிறு அப்படியே வெற்றிடமா விடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு செரிமானம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை ரொம்ப சுவையா இருந்தது, இல்ல ரொம்ப பசியில இருந்தோம், இல்ல ஏதோ கவனத்துல இருந்தோம், நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்துகிட்டு ஒரு புத்தகம் படிக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுல கவனிக்கிறதோ அது பண்ணலாமே தவிர வேற எதுவும் படுக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்கார்ந்துட்டு சரிங்களா, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, அப்படி நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தளர்வான உடை இருக்கணும், காற்றோட்டமான உடை இருக்கணும், காலில் செருப்பு அணியக்கூடாது. கண்டிப்பாக இந்த மொபைல் போனை கொண்டு போகாதீங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது காதுல இயர்போன் மாட்டிக்கிறோம், ஹெட்போன் வச்சுக்கிறோம், அப்புறம் மொபைல பாக்கெட்ல வந்து ஒண்ணு பேண்ட் பாக்கெட்ல வைப்போம், இல்லைன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து சொருகிக்கிறாங்க புடவையில. அது பண்ணாதீங்க. ஜாக்கெட் குள்ள வைக்கிறாங்க. தயவு செய்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஜென்ஸ் பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறது. இப்போதான் எல்லாருக்குமே ஒண்ணு சிறப்பா ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, இடுப்புல ஒரு பெல்ட் மாதிரி, அதுவே ஒரு பவுச் மாதிரி இருக்கு, அதுல நீங்க தனியா வச்சுக்கலாம், தவறு கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ரேடியேஷன் பாதிப்புனால இருதயம் பாதிக்கப்படுது. எங்க நாம வைக்கிறோமோ அந்த பகுதியில கால் வரும் பொழுது அது அப்படியே ஈஸிலி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதனுடைய ரேடியேஷன் இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ கண்டிப்பா ஹார்ட் பக்கத்துல, குறிப்பா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பாக்கெட் எங்க இருக்கு, எல்லாருமே ஷர்ட் பாக்கெட்ல லெஃப்ட் சைட்ல தான் வச்சுருக்காங்க. ஸோ மொபைலை தயவு செய்து நீங்க பேண்ட் பாக்கெட்ல கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல, பட் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஷர்ட் பாக்கெட்ல வைக்காதீங்க. அப்படி வச்சுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க நல்லா ஒரு வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க, இல்ல ஜாகிங் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கால் வரும், இல்ல மெசேஜ் வரும், ஏதாவது நோட்டிபிகேஷன் வரும், அது கனெக்ட் ஆன மாத்திரத்துல அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ரேடியேஷன் வந்து ரொம்ப பல மடங்கு அது அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா, உடனே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் உடனே கார்டியாக் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மொபைலை யூஸ் பண்ண மாட்டோம். இது நமக்கு தெரியாம, இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ரேடியேஷன் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஸ்லோ பாய்சன் சடன் டெத், இதுதான் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்லோ பாய்சன் சடன் டெத். எப்போ சடன் டெத்து? ஸ்லோ பாய்சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது வேலை பண்ணி காரணமே தெரியாம நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, சடனா அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சிடும். கண்ணை திறந்துட்டு இருப்பாங்க, சிரிச்ச மாதிரியே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச காலமா அது அதிகமாயிட்டு வருது. காரணம் இந்த மொபைல் போனை வைக்கக்கூடாத இடங்கள்ல வைக்கிறது தான். எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது போனீங்கன்னா முதல்ல மொபைலை தூக்கி வெளியில வைங்க. எப்போ நான் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்தாலும் நான் சொல்ற முதல் விஷயம் மொபைலை தூக்கி வெளியில வைங்க. நான் தொடவே மாட்டேன், நாடி பிடிக்கவே மாட்டேன். அப்படி பழகுனாங்கனாலாவது அங்க போற இடங்கள்ல முதல்ல மொபைலை தூக்கி வெளியில வைக்கணும். எங்க போனாலுமே அதை பழகிக்கோங்க. லேடிஸ் கையில ஒரு பவுச் மாதிரி வச்சுக்கோங்க, ஜென்ஸ் இடுப்புல பவுச் மாதிரி கட்டிக்கிட்டு சைட்ல நீங்க ரிப்கேஜுக்கு கீழே சைட்ல வர்ற மாதிரி பாருங்க. முன்னாடியோ பின்னாடியோ பண்ண வேண்டாம். முன்னாடி யூரினரி பிளாடர் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு, பின்னாடி கிட்னி இருக்கு. ஸோ சைட்ல ஒன்று லெஃப்ட் ஆர் ரைட்டு சைட்ல நீங்க மொபைல் பவுச் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அது பெஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வாக்கிங்கோ ஜாகிங்கோ போகும்பொழுது உங்களுடைய பிளட் வந்து சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்டா ஆகும். ஃபர்ஸ்ட் திங், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், கேலரிஸ் பேர்ன் ஆகும். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்காவே ஆக்சிஜன் பிராணிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கும்போது எங்கேயாவது பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா கிளியர் ஆகும். இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க ஒரு மொபைலோ ஏதோ ஒன்று நீங்க பேண்ட் பாக்கெட்லயோ பின் பக்கமோ முன் பக்கமோ இல்லை சைட்லயோ வச்சிருந்தீங்கன்னா சடனா என்ன ஆகும்னா இந்த ரேடியேஷனும் ஓவர் ஹீட் தான் இல்லைங்களா.
அப்போ நம்ம பாடியிலயும் ஹீட் அதிகமா இருக்கும், ரத்த ஓட்டம் ஃபாஸ்டா போகும். இது இன்னும் அதிகப்படுத்திடும். இதுவே தெரியாம நிறைய பேரு நான் வாக்கிங் போகும்போது என் தலை சுத்துது. கண்டிப்பா நீங்க போன் பேசிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு 1 hour வாக்கிங் ஜாகிங் போறதுக்கு இடையில கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க போன் பேசியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் தலை சுத்தல், தலை வலிக்கும், வந்து படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா ஓவர் ஹீட், ஓவர் ஸ்டிமுலேஷன், பிபி ரைஸ் ஆயிடும், ப்ரெஷர் கூடிடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ காத்தே பத்தலைன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் வரும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் அளவுக்கு அதிகமான பிராண ஓட்டம் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா உங்களால வாய் மூடவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், ஒரு மாதிரி கண்ணை சொருகுன மாதிரி போகும். அது தலை சுத்தலா மயக்கமானே தெரியாது. ஸோ வாக்கிங் போகும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ வழிமுறைகள் தவறா பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஒண்ணு உங்க உடல் தகுதிக்கு மேல நீங்க ஓவரா ஸ்ட்ரெயின் பண்றீங்க. இப்படி இருந்தாலும் இப்படி ஆகும். மொபைல் போன் அட்டன் பண்ணா மட்டும் இல்ல, உங்களுடைய தகுதிக்கு மேல ஒரு 5 கிலோமீட்டர் தான் உங்களால நடக்க முடியும்னா 10 கிலோமீட்டர் நடக்கிறது தவறு. உங்க உடல் தீர்மானிக்கணும் எவ்வளவு தூரம் போகணும்னு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு அப்படியே கிர்ன்னு வருது, இல்லைன்னா நடக்க முடியாம இருக்கு, காலெல்லாம் தோண்டு போகுதுன்னா பேசாம உட்காந்துக்கணும். இட்ஸ் பாசிபிள். நல்லா காலெல்லாம் நீட்டி போட்டு கையெல்லாம் பின்னாடி வச்சு அப்படியே தலையை அப்படி வச்சு பேசாம உட்காந்துக்கிட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். பிபி ரைஸா இருந்தாலோ, ஆக்சிஜன் சப்ளை டெஃபிஷியன்சி இருந்தாலோ, ஓவரா இருந்தாலோ, ப்ரெஷர் கூடி இருந்தாலோ, அல்லது உங்களுடைய பாடியில அசிட்டிக் பேஸ் பேலன்ஸ், பிஹெச் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலோ, இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிருந்தீங்கன்னா அந்த டைம்ல ஆசிட் கூட என்ன இருக்கலாம், ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி வாக்கிங் போகும்போது ஆகுது அப்படின்னு சொன்னா எதை பத்தி யோசிக்காதீங்க. மொபைலை தூக்கி பக்கத்துல எங்கேயாவது 2 காலுக்கு அடியில வச்சுட்டு நல்லா காலை நீட்டி போட்டு கீழே தரையில உட்காந்து என்ன பண்ணலாம், கையை 2 பின்னாடி வச்சுட்டு அப்படியே சாஞ்சி அப்படியே உட்காந்துக்கலாம், கையை சப்போர்ட் பண்ணிட்டு. அவ்வளவுதான். அப்படி உட்காந்துட்டீங்கன்னா இம்மீடியட்லி இவர் எல்லாமே காம் டவுனுக்கு வந்துடும். ரிலாக்ஸா இருக்கணும், பயப்படக்கூடாது. இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ வாக்கிங்ல நிறைய பேருக்கு வாக்கிங் போகும்போது ஸ்ட்ரோக் வருது, பிபி ரைஸ் ஆகுது, படபடப்பு அதிகமாகுது, கார்டியாக் இஷ்யூஸ் வருது. அதனால ஸோ ப்ளீஸ் வாக்கிங் போகும்போது டிஃபிகல்டிஸ் இருந்தா உடனே முதல்ல உட்காருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து தண்ணி குடிக்கிறதோ வேற எது பண்றதோ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து வாக்கிங் போகும்போது வரக்கூடிய டிஃபிகல்டிஸை மேனேஜ் பண்றதுக்காக. இதுக்கெல்லாம் பயந்துடவே கூடாது. அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்க வந்து எப்பவுமே நான் சொல்வேன், இப்போ லாஸ்டா மீட்டிங்ல காரைக்கால கூட சொன்னேன், தயவு செய்து வெளியில ரோட் சைட்ல வாக்கிங் போறதை அவாய்ட் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், செப்பல் போடுறோம், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ட்ராக் சூட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, தவறு கிடையாது. மார்னிங் டைம்ல, ஏர்லி மார்னிங்ல இல்லை ஈவினிங் டைம்ல, அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்க, எவ்ரிதிங் ஆல்ரைட், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா அப்படி நீங்க பேசிட்டே நடக்கும்போது உங்களுடைய எனர்ஜி த்ரூ மவுத், வாய் வழியா சக்தி விரயமாகுது. அப்போ இன்னும் டயர்ட் ஆயிடுது. ஸோ பர்பஸ் என்ன, உங்களுக்கு உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராக போகணும், உடல் சூடு அதிகமாகணும், சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு கலோரிஸ் பேர்ன் ஆகணும், அடுத்தது உங்க பாடியில உயிர்காந்த சக்தி அதிகமாகணும். இதெல்லாம் காரணம். பிராண ஓட்டம் சீராகணும். எங்கேயாவது ரத்த ஓட்டத்திலேயோ பிராண ஓட்டத்திலேயோ நாடிகள்ல சக்தி பரிமாற்றமோ இதுல ஏதாவது தடை இருந்தா அது சரியா போகணும். இதுக்குதான் நடைப்பயிற்சி பண்றோம். இவ்வளவு காரணங்கள் இருக்கும் பொழுது நாம அந்த ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒன்னா கூட நடந்து போங்க, ஆனால் பேசாம போங்க. எதுவும் காதுல இயர்போன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்லாம பேசாம நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த தேர்வு செய்து உட்கார்ந்து பேசுங்க. இதை எல்லாரும் கடைபிடிக்கணும். புரியுதுங்களா? அண்ட் அதனாலதான் நம்ம எப்போது சொல்றோம், ஒண்ணு கோவில் என்ன இருக்கும், உங்களுக்கு செருப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை, போடவும் கூடாது. சரியா? அந்த கண்டிஷன் நமக்கு சரியாயிடுமா? அடுத்தது தளர்வான உடை தான் உடுத்துவோம், ஒண்ணு வேஷ்டியோ இல்ல புடவையோ அப்படிதான் உடுத்திட்டு போவோம் இல்லைங்களா? அடுத்தது 3வது முக்கியமான விஷயம், நாம அங்க என்ன பண்றோம், தேவையில்லாம ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, பூனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம அங்க இல்லைங்களா? ட்ராக் பேண்ட், அதுக்கான ஷூஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாக்கிங்க்கு த பெஸ்ட் பிளேஸு. ஆன்மீக ரீதியா உங்களுக்கு பஞ்சபூத சக்தி கோவில்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாமே நிறைவா கிடைக்கிற மாதிரி தான் பழங்காலத்து கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள் வடிவமைப்பு அப்படிதான். அந்த ஆர்கிடெக்ட் லெவல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத சக்தி நல்லா உள்ளுக்குள்ள சர்க்குலேட் ஆகுற மாதிரி தான் அந்த அமைப்புல தான் கோவில் கட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும்.
ஸோ 5 எலமெண்ட்ஸ் பஞ்சபூத சக்தி உங்க உடம்புல கிடைக்கும். ரெண்டாவது, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஆப்டான ஒரு பிளேஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, கோவில் சுத்துறதுனால நமக்கு பஞ்சபூத சக்திகளோட சேர்ந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நினைப்போம். ஒரு ப்ரேயரோட நடப்போம் இல்லைங்களா? கண்டிப்பா கோயிலுக்கு போனா அது கோவில்ல நம்பிக்கை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ நமக்கு வந்து தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பிரார்த்தனை, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கோவில்ல சுத்துவோம் இல்லையா? நீங்க 9 சுத்து சுத்துங்க, 90 சுத்து சுத்துங்க, 108 சுத்து சுத்துங்க, எப்படியோ ஒண்ணு டைமிங் வச்சுக்கோங்க, அப்படி சுத்தி வரலாம். அப்படி இல்லைன்னா பார்க் இருந்ததுன்னா அங்க நடக்கலாம். பார்க்ல எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய நடைக்கான இடங்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி நடக்கலாம். முடிந்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல முடிந்த வரைக்கும் நடக்கணும். தவறு ஒண்ணும் கிடையாது. நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கணும். இப்போ நிறைய சென்னையில மற்ற மாநகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பார்க் நிறைய இடங்கள்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. நிறைய மரங்கள் செடி கொடிகள் நட்டு வைக்கிறாங்க. பாண்டு கூட இருக்கு, குளம் ஆர்டிபிஷியலா கூட ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை நிறைய பேர் வந்து போற இடங்களை நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஒரு ஹெல்த் கிளப் மாதிரி எங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கிளப்பே இருக்கு. அந்த வாக்கிங் போறவங்க எல்லாமே ஒரு குரூப்பா ரெடி ஆயிட்டு அவங்க வந்து இந்த உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்றது, பேசும்போது அந்த முறையா வந்து நடக்கும் பொழுது பேசாம முறையான உடைகள் உடுத்தி செப்பல் இல்லாம நடக்கிறதுங்கிறதுலாம் வந்துருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பார்க்ல நான் போய் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் கூட கூப்பிடுவாங்க. நாங்க வந்து வாக்கிங் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கு சென்னையில. ஒரு 15 இடத்துல இருக்கு. 15 இடத்துலயும் போய் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்பீச் கொடுத்துருக்கேன் அந்த நடைப்பயிற்சி பத்தி, ஹெல்த் அவேர்னஸ் பத்தி. அப்போ அதெல்லாம் வந்து பண்ணும்போது நல்லா அவங்களோட ஹெல்த் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணி அவங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் நிறைய மரங்கள், வளர்ந்த பழைய காலத்து மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைப்பயிற்சி பண்ணுங்க. நிறைய நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல சேஃப்டியும் கூட, யாரும் நகையை பறிச்சிருவாங்க, இல்லை இடிச்சிருவாங்க, இல்லை காசை தேடிடுவாங்க, இல்லை நமக்கு எதுவும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஸோ ரோட்ல இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. நீங்க நிறைய பேர் ரோட்ல நடக்கிறீங்க, திடீர்னு ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணி எவனாவது காலங்காலத்துல வருவான், வண்டியை தள்ளிட்டு போயிடுவான், வண்டியெல்லாம் நம்மளை இடிச்சிட்டு போயிடுவான், இல்லை செயின் ஸ்நாச்சிங் நடக்கும், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க பர்ஸை வந்து திருடிட்டு போவானுங்க, இல்லை ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பூச்சிகள் இருக்கும், இல்லை கண்ணாடி துண்டு இருக்கும், இல்லை முள் இருக்கும், கல் இருக்கும். அதனால தயவு செய்து ரோட்ல வாக்கிங் போகாதீங்க. ஒண்ணு கோவில்ல, அப்படி இல்லைன்னா பார்க் எங்கேயாவது நடக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய பகுதியில நடக்கலாம், நல்ல மரங்கள் நிறைந்த பகுதியில. அடுத்தது, இதெல்லாம் எதுவுமே முடியாது, எனக்கெல்லாம் வெளியில எல்லாம் போக முடியாது, டைம் எல்லாம் இல்லை, இதனாலயே எனக்கு வாக்கிங் போக முடியல, இடத்த சூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா, அது போதும், சுத்தி 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 நடக்கலாம். இல்ல மொட்டை மாடி இருக்கா, நடக்கலாம். பால்கனி இருக்கா, நடக்கலாம். நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரபஞ்சம் நமக்கு அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். நாமளும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடியாதவங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஒரு 8க்கு 16 இடம் இருந்தா போதும். கடைசியில இப்போ நம்ம அந்த வழிக்கு வந்துருவோம். 8க்கு 16 இடம் இருந்தா நடைப்பயிற்சி உங்க வீட்டு ஹால்லயே பண்ணலாம். நான் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா என் வீட்டு ஹால்ல தான் பண்ணேன். முதல்ல ஆரம்பிச்சேன், நல்ல பெரிய ஹாலு, அதனால என்ன பண்ணுவேன்னா 2 சேர் வைப்பேன். நான் உட்காந்துட்டு மார்க் 8 எல்லாம் வரைஞ்சிட்டுலாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரோட்ல எல்லாருக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக, எங்க வீட்டுல நிறைய பேர் வந்தீங்கன்னா தெரியும், எங்க வீட்டுக்கு வாசல்ல தார் ரோடு இருக்கு பாருங்க, அந்த தார் ரோட்லயே நான் 6க்கு 12 ஒரு 8 வரைஞ்சு, அதுக்கு மேலேயே 8க்கு 16. ஸோ என் வீட்டுக்கு வர்ற பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இங்க தங்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல வெளியில இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 6க்கு 12லயும் நடப்பாங்க, 8க்கு 16லயும் நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க ரோட்ல ஒரு 3 இடத்துல நாங்க போட்டு வச்சிருக்கோம். அப்படியும் நடக்கலாம். நிறைய பார்க்ல நாங்க இது கைட் பண்ணிருக்கோம், எவ்வளவு அளவுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ 8க்கு 16 அதிகபட்சம் இடம் இருந்தா போதும். 8 வடிவ நடைபயிற்சி. புரிஞ்சுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து மண் தரையில நடந்தா ரொம்ப நல்லது. வீட்டுல வேற வழி இல்லை, டைல்ஸ் இருக்கு, மார்பிள் இருக்கு, நான் பரவாயில்ல, நடக்காம இருக்கிறத விட இப்படியாவது நடக்கணும். இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நடக்காம இருக்காதுங்க. புரியுதா? ஆக மொத்தம் நடக்கணும். சரி, இப்போ அளவு எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, குள்ளமா இருக்கிறீங்க அப்படின்னா 6 அடி அகலமும் 12 அடி நீளமும், இதுக்குள்ள 8 வரையணும். அது அப்படியே கவர் ஆகுற மாதிரி என்ன பண்ணணும், 8 வரையணும். அந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சுடுறேன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் எல்லாமே அதுல இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஒரு முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு தெளிவா வரைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா 2 சேரை வச்சு அதை சுத்தி வந்தாலும் போதுமானது. புரியுதுங்களா? சரி, 1 6க்கு 12. நல்ல உயரம் இருக்கிறேன், நான் ரொம்ப கால் அகட்டி அகட்டி வச்சு நடப்பேன்,
எனக்கு 6க்கு 12 நடக்கும்போது இடுப்பு வலிக்குது, வேண்டாம், பண்ணக்கூடாது. 8க்கு 16, 8 அடி அகலம், 16 அடி நீளம். ஸோ இது கவர் ஆகுற மாதிரி என்ன பண்ணணும், அந்த 8 வரைஞ்சுக்கணும். சரி, நான் இதுல சாதாரணமாவே நடக்கலாமா, ரவுண்டா நடக்கலாமா, இல்ல நேரா நடக்கலாமா? நடக்கலாம். அதுக்காக 8ல தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா 8ல நடக்கிறதுனால சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்போ 8 வரைஞ்சிட்டோம். இது வந்து எப்படி எனக்கான ஒரு சைஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சித்தர்கள் ரொம்ப அற்புதமா இதுக்கு ஒரு வழி சொல்லிட்டாங்க. இப்போ 6க்கு 12 வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி வரையணும்? தெற்கு வடக்கு, அதாவது சவுத்து நார்த்து, அப்படிதான் நடக்கிற மாதிரி நீங்க 8 வரைஞ்சுக்கணும். உதாரணம், இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னா இப்படி 8 வந்து வரைஞ்சு நீங்க நடக்க கூடாது. சவுத்து நார்த்து அப்படிதான் என்ன பண்ணணும், 8 வரைஞ்சுக்கணும். அதுலதான் நடக்க ஆரம்பிக்கணும். ஒண்ணு தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நடந்து திரும்ப தெற்குல வந்து முடிங்க, அல்லது வடக்குல இருந்து ஆரம்பிச்சு தெற்குக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வந்து வடக்குலயே முடிக்கிறது. இது 8 முழுமை பெறணும். இப்படிதான் நடக்கிறோம் இல்லைங்களா? இப்ப சரி, எனக்கான சைஸ் என்ன அப்படின்னா, நான் எங்க வந்து இப்ப தெற்குல எக்ஸாம்பிள் சவுத்துல நின்று நான் 8 வரைஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அங்க இருந்து ஆரம்பிச்சு வடக்குக்கு போய் திரும்ப வடக்குல இருந்து ரிட்டர்ன் வந்து நான் தெற்குல முடிக்கிறேன், சவுத்துல முடிக்கிறேன்னா 21 ஸ்டெப்ஸ். என்னுடைய கால் அடி நான் வைக்கிறேன் இல்லைங்களா, 21 அடி கரெக்டா நான் ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து முடிக்கும் போது 21 ஸ்டெப்ஸ்ல கம்ப்ளீட் ஆகணும். 21 அடி, அவ்வளவுதான் கணக்கு. புரியுதுங்களா? சரி, நான் இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 8 அடி அகலமும் 16 அடி நீளத்துல நீங்க 8 வரைஞ்சிக்கிட்டு அதே மாதிரி வடக்கோ அல்லது தெற்குலையோ ஆரம்பிங்க. திரும்பி அந்த இடத்துலயே வந்து முடிக்கும் பொழுது அந்த 8 முடியும் பொழுது 21 ஸ்டெப் வருதான்னு பாத்துக்கோங்க. இது இந்த 2 அளவு தான் கொடுத்திருக்காங்க சித்தர்கள். இந்த 2 அளவுல எல்லா மக்களுடைய அடிபாதமும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம், பண்ணி பாருங்க. இதுதான் அளவு. அடுத்தது தெற்கு வடக்கு, வடக்கு தெற்கு, இப்படிதான் நடக்கணும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க நின்னாலும் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ நான் வந்து சவுத்துல நிக்கிறேன், 8 ஆரம்பிக்கிற இடத்துல நிக்கிறேன்னா லெஃப்ட் சைடு இடது கை பக்கமா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆரம்பிச்சு திருப்பி நார்த்துக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்ப வந்து ரைட்ல தான் நான் முடிக்கிறேன். லேடிஸ்க்கு லெஃப்ட், எல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் பெண்கள் ஆரம்பிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் திரும்ப வடக்குல போய் நின்று அங்கிருந்தும் அதே மாதிரி லெஃப்ட் தான். ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அந்த 8. புரியுதுங்களா? திரும்ப லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரைட் போயிட்டு கம்ப்ளீட் பண்றேன். இதுதான் லேடிஸ் ஸ்டார்ட் வித் லெஃப்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு நடக்க ஆரம்பிக்கணும், திருப்பி அப்படியே லெஃப்ட்ல வந்து முடிக்கணும். புரியுதுங்களா? இது எளிமையா நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இடது பக்கமா நீங்க அப்படியே திரும்பி நடந்து போங்க, திருப்பி வரும்பொழுது வலது பக்கமா வந்துருவீங்க. இவ்வளவுதான் கணக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது எப்படி நடக்கணுங்கிறது, எந்த திசையில நடக்கணுங்கிறது, சாதாரணமா நீங்க நடக்கும் பொழுது எவ்வளவு வேகத்துல நடப்பீங்களோ அந்த வேகத்துல நடந்தா போதும். சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது முக்கியமான கண்டிஷன், வாய் மூடி நடக்கணும், கை விரல்களை மூடி நடக்கணும். ஆதி முத்திரை தான் போகணும்னு அவசியம் இல்லை, சும்மா கையை மூடிட்டு நடக்கலாம். ஏன்னா கையை மூடிட்டு நடக்கும் பொழுது உங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நடக்கும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாகுது, காற்றோட்டம் அதிகமாகுது, பிராண ஓட்டம் அதிகமாகுது, அதாவது உயிர்காந்தம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது, அதிகமாகுது. அதோட நம்ம உள்ள சூடும் அதிகமாகுது இல்லையா? ஸோ இதெல்லாம் அதிகமாகிறது நமக்கு விரயமாகக்கூடாது. வாய் வழியா பேசியும் விரயமாகக்கூடாது, விரல்கள் வழியாகவும் சக்கரங்கள் வழியாகவும் சக்தி மையங்கள் இங்க இருக்கு இல்லையா, இது வழியாகவும் வெளியேறக்கூடாது. அதுக்காக கை மூடி நடக்கணும். வீசி நடக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா ஃப்ரீயா கேஷுவலா, அதுக்காக ஸ்டிஃபா முகத்தை வச்சுட்டு லெஃப்ட் ரைட்னு மிலிட்டரி மாதிரி தயவு செய்து வேணாம். ரொம்ப கேஷுவலா இயல்பா கைகளை மூடி நடங்க. கான்செப்ட் இவ்வளவுதான், சக்தி விரயமாக கூடாது. புரியுதுங்களா? சரி, இப்ப காலில் நம்ம செருப்பு போடாம நடக்கிறோம். அப்போ நடக்கும் பொழுது ஒண்ணு உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ நடக்கும்போது டைரக்டா உங்களுக்கு பூமியோட உங்க உடல் வந்து என்ன ஆகும், கனெக்டடா இருக்கும், தொடர்புல இருக்கும். ஸோ காலில் ஒருவேளை உங்களுக்கு மண் தரையில் நடக்கிறீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சாதாரண மண் தரையில உங்களுக்கு காலில் சின்ன 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 கற்கள் இருக்கும், இல்ல மணல் மேடுகள் இருக்கும், மண் மேடுகள் இருக்கும். அதுல எல்லாம் கால் வச்சு நடக்கும்பொழுது எல்லா புள்ளிகளும் என்ன ஆகும், அழுத்த புள்ளிகளும் உடல் உள் உறுப்புகளோட கனெக்டடா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூண்டிவிடும். ஸோ கழிவுகள் தேங்கி இருந்தா வெளியேறும். சரிங்களா?
அதனால ரொம்ப அற்புதமா இருக்கும்னா வெறும் காலில் நடந்தாலே போதுமானது. அது டைல்ஸா இருக்கட்டும், மார்பிளா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். புரியுதுங்களா? இதுல பெஸ்ட் எது அப்படின்னு சொன்னா பெப்பிள் ஸ்டோன், அதாவது கூழாங்கற்கள். நிறைய வீடுகள்ல, நிறைய பார்க்ல நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி வெட்டு வரைஞ்சிட்டு அதுல நல்லா ஒரு 2 அடி அகலத்துக்கு வரைஞ்சிடுறாங்க. அதுல நடுவுல பெப்பிள் ஸ்டோன்ஸை பதிச்சு வச்சிடுறாங்க. அது மேல நடக்கும் போதும் இன்னும் எஃபெக்டிவா தான் இருக்கும். ஆனா அது அவசியம் இல்லை. நாம சாதாரண தரையில நடந்தா போதுமானது. ஆக மொத்தத்துல நடக்கணும், அவ்வளவுதான். அது மார்பிள் ஸ்டோனா இருந்தாலும் அது பெபிள் ஸ்டோன் எல்லாமே பூமியில மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான். அதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க உடல் தன்மைக்கு தகுந்த மாதிரி அதுவே மாத்துது. அதனால பயப்பட வேண்டாம். எனக்கு செருப்பு இல்லாம நடக்க முடியாது, எனக்கு காலில் அப்படியாகும் இப்படியாகும், நடந்து பாருங்க, தானாவே உங்க உடல் தன்மை மாறி போகும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் தான் நடக்கிற முறை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணி குடிச்சிட்டு நடங்க. சரிங்களா? ஒருவேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா குறைஞ்சது 1/2 மணி நேரம் கழிச்சு நடங்க. இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு நடக்கலாம். வாய் மூடி கைகளை மூடி நடக்கணும். ஸ்பீடா அப்படியே மூச்சு வாங்குற அளவுக்கு நடக்கக்கூடாது. கேஷுவல் வாக்கிங். உங்களுக்கு எப்படி நடந்தா இயல்பா இருக்குமோ, நல்லா அப்படி மூச்சு அரைச்சு ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகி அப்படிலாம் நடக்க வேண்டாம். கேஷுவல் வாக்கிங் போகலாம். சரிங்களா? இது அடுத்த முறை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு எடுத்த உடனே என்னால 21 நிமிஷம் நடக்கணும், நடக்க முடியல அப்படின்னா முதல்ல 5 நிமிடம். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தெற்குல இருந்து வடக்கு, வடக்குல இருந்து தெற்கு அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கிறது இப்படி, அதாவது கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸாவும் ரெண்டுமே நடக்கணும். ஒண்ணு மட்டும் நடந்துட்டு உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது எக்ஸாம்பிள், இப்ப இது தெற்குன்னா இங்க இருந்து நான் லெஃப்ட் சைடு நடக்க ஆரம்பிச்சு மேல போய் வடக்கு போயிட்டு திரும்ப டச் பண்ணி நான் தெற்குலயே முடிக்கிறேன். இது மாதிரி நடக்கிறது இல்லாம திரும்ப வடக்குல போய் நின்று அங்க இருந்து லெஃப்ட் சைடு நடக்க ஆரம்பிச்சு திருப்பி தெற்குக்கு வந்துட்டு திரும்ப வடக்குலயே முடிக்கிறேன். இப்படி 2 முறைகளிலும் நடக்கணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். இல்லைன்னா 21 நிமிஷம் தான் ஃபைனல். சித்தர்கள் முறைப்படி 21 கவுண்ட்ஸ், அதாவது 21 மினிட்ஸ், இதுதான் கணக்கு. 21 சுற்று கிடையாது, 21 நிமிடங்கள். அவங்க சொல்றது 21 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு 21 மினிட்ஸ், திருப்பி அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு 21 மினிட்ஸ், அப்படி பண்ணும்பொழுது 8 உங்களுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 21 எவ்வளவு? 42 மினிட்ஸ். ஸோ குறைந்தது 42 நிமிடங்கள் நீங்க 8 வடிவ நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். புரியுதுங்களா? எடுத்த உடனே 21 நிமிஷம் முடியாதவங்க முதல்ல 5 நிமிடங்கள் ஆரம்பிங்க. அப்புறம் 10 நிமிடங்கள் ஒரு வாரத்துக்கு. அடுத்த ஒரு வாரம் 15 நிமிடங்கள். அதுக்கப்புறம் கடைசியா 4வது வாரம், ஒரு மாசம் ஆகும் பொழுது நீங்க 21 கவுண்ட்ஸ், டோட்டலா 42. புரியுதுங்களா? சரி, இப்படி நான் நடக்கும் பொழுது எனக்கு லைட்டா தலை சுத்தல் வருது, இல்ல எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, நான் சொன்ன மாதிரிதான் நல்லா காலை நீட்டி போட்டு உட்காருங்க. கையை பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே சாஞ்சு பேசாம உட்காந்துருங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அப்போ உங்க உடலுக்கு அந்த ஒரு பலம் இன்னும் இல்லை. 5 நிமிஷம் நடந்தா போதும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடல் சீராக ஆகும் வரை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நடையை கூட்டுங்க. டைமிங். சரிங்களா? அடுத்தது, நிறைய பேரு நான் மந்திரம் சொல்லிட்டு நடக்கலாமா, சாமி பாட்டு தான் பாடுறேன் பண்ணிட்டு, நான் தான் சொல்லிட்டேன், வாய் மூடி தான் பண்ணணும். மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, இல்ல ஏதாவது பாட்டை ஓட விட்டு கேட்டுக்கோங்க, அது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா வாய் வழியா சக்தி விரயமாகக்கூடாது, கை வழியாகவும் சக்தி விரயமாகக்கூடாது, கால் வழியா பூமியினுடைய சக்தி உங்க உடம்புக்குள்ள வரும். சரிங்களா? அப்போ உங்களுடைய உடம்புக்கு பூமியினுடைய சக்தி கிடைக்கும். இப்படி நீங்க 8 வடிவத்துல நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்க உடம்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டாலும் ரத்த ஓட்டம் சீராகும், அதிகமாகும், உடல் வெப்பம் கூடும், அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். ஒரு அது தானாவே சரியாயிடும். பயப்பட வேண்டாம். ஒண்ணு பிபி எனக்கு அதிகமா இருக்கே, அதிகமாயிடுமா, பயப்படாதீங்க. அந்த மாதிரி நடக்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாகும், தானாவே சரியாகும், பயப்பட வேண்டாம். அண்ட் அடுத்தது நம்ம உடம்புல வடக்கு தெற்கு, தெற்கு வடக்கா நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? சவுத் போல், நார்த் போல், எதுல இருக்கு இது? காந்த புலம் இல்லைங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ 8 நடைப்பயிற்சியில ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சவுத் நார்த், நார்த் சவுத்தா நடக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க கிரியேட் ஆகும், காந்த புலம் அங்க உற்பத்தி ஆகும். ஸோ உங்க உடல்ல அந்த காந்த சக்தி என்னவா மாறும்? உயிர்காந்த சக்தியா மாறும். உங்க உடம்புல செல்கள், இறந்து போன செல்களை புதுப்பிக்கும்,
அல்லது நோய்வாய்ப்பட்ட செல்களை புதுப்பிக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுனால நோய் தொற்றுகள் எதா இருந்தா எலிமினேட் ஆகும். நல்ல ஃப்ரீயா டாய்லெட் போகும், யூரின் போகும். அப்ப அந்த கழிவுகள் வெளியேறிடும், ரத்தம் சுத்தமாகும். எங்கேயாவது ரத்த குழாயில அடைப்பு இருந்தா சரியா போகும். அப்புறம் மூச்சு குழாயில பிரச்சனை இருந்தா சரியா போகும். அண்ட் மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அல்லது காற்றோட்ட பாதைகள்ல தடை இருந்தா சரியா போகும். அப்போ ஓடுற தண்ணி எப்பவுமே தெளிவா ஓடிட்டே இருந்ததுன்னா நோய் தொற்று வராது, கிருமிகள் வராது இல்லையா? அதுதான். ஸோ நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யோகாசன பயிற்சிகள் பண்ணணும். அது கூட முடிஞ்சவங்க ஒரு நேரம் யோகாசன பயிற்சி பண்ணிட்டு ஒரு நேரம் தயவு செய்து நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எல்லாருக்குமே நல்லது. நான் யோகா பண்றேன், வாக்கிங் வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க. நாம என்ன செருப்பு போடாம நடக்கிறோம், பேசாம, அது ஒரு தியானம் மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஒரு சுவாமி முன்னாடி போய் பிரார்த்தனை பண்ற மாதிரி ஆகும். அதனால பண்ணுங்க, நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுல என்ன சிகிச்சை எல்லாம் நடக்குதுன்னா, ஒண்ணு மேக்னட்டோ தெரப்பி நடக்கும். அடுத்தது பிராணிக் ஹீலிங், இதுல பிராண ஓட்டம் சீராகும். ஆறாலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீ ஆகும். எங்கெல்லாம் வந்து வளைஞ்சிருக்குதோ குழம்பி இருக்கோ, பிராண சிகிச்சையில சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்கு வந்து ஆறாவில் நாடிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சிக்கலா இருந்தா நமக்கு உள் உறுப்புகளுக்கு சக்தி போகாது, அப்போ உடல் நோய்வாய்ப்படும் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த நாடிஸ் எல்லாம் என்ன ஆகும், நல்லா ஷார்ப்பா சிக்கல் இல்லாம நேரம் ஆகும். அப்ப வெளியில இருந்து பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். இப்போ பிராணிக் ஹீலிங் நடக்குது, நம்ம உடம்புல ஆறாவெல்லாம் கிளென்ஸ் ஆகும், பஞ்சபூத உடல் சரியாகும். மேக்னட்டோ தெரப்பி நடக்குது, அந்த ரத்த ஓட்டம் சீராகுது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. காலில் அக்குப்ரெஷர் நமக்கு நடக்குது, வர்ண புள்ளிகள் தூண்டி விடப்படுது, நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ற அந்த எஃபெக்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ நிறைய சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும்போது என்ன கிடைக்கும், நமக்கு நாம செய்தது சரியா தவறா நம்ம அப்பதான் யோசிப்போம். நாம பேசுனது சரியா தவறா, நாம நினைக்கிறது சரியா தவறா, இது நடக்குமா நடக்காதா, நான் பண்றது எல்லாமே வந்து நல்லதாதான் பண்றேனா, இது எல்லாமே நீங்க ஒரு தியானம் மாதிரி நீங்க இது நடக்கும் பொழுது வேற யாரோட தொந்தரவும் இல்லாம போன் யூஸ் பண்ணாம இருக்கும்பொழுது அமைதியா இருக்கும்பொழுது உங்க உடல் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும், மனசு புத்தி எல்லாமே சுத்தமாகும். ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும், ஹெல்தினஸ் ஆரோக்கியம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னது 8 வடிவ நடைப்பயிற்சி, இதனுடைய பயன்கள், இதனுடைய வழிமுறைகள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இதுல யாரெல்லாம் நடக்கக்கூடாது அதை முதல்ல பார்க்கலாம். யாரெல்லாம் உடல்ல ஒரு மெட்டல், இப்ப காலில் மெட்டல் பிளேட் வச்சிருப்பாங்க, போல்ட் போட்டிருப்பாங்க, ஹார்ட்ல ஸ்டெட் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இருந்தா, இந்த ஹெர்னியாவுக்கு மிஸ் வச்சவங்க எல்லாம் பரவாயில்ல. பட் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் 1 வருடத்திற்கு அவங்களுக்கு எந்த பாடியில வேற எங்கேயாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க, சர்ஜரி பண்ணி 1 இயருக்கு 8 வடிவ நடைப்பயிற்சி மேற்கொள்ள கூடாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் மெட்டல்ஸ் ஸ்டெட் வச்சிருக்கிறவங்க, போல்ட் நெட்லாம் பிளேட் எல்லாம் வச்சிருக்கவங்க, அந்த மாதிரி இருந்தா தயவு செய்து நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. சாதாரண நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணாதீங்க. 3வது, பிரெக்னன்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. 4வது, மென்சுரேஷன் டைம்ல பண்ணாதீங்க. 5வது, நீங்க அதிகமா ஸ்டீராய்ட்ஸ், பிபி மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உணவு முறைகள் மாற்றம் ஏற்படுத்தி ஒரு 2 வாரம் அல்லது 1 மாதம் கழித்து 8 வடிவ நடைப்பயிற்சி ஆரம்பிங்க. ஏன்னு சொன்னா நீங்க காலையிலயோ அல்லது இரவுலையோ 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது இது உங்க உடம்பை சுத்தம் பண்ணும். ஸோ நீங்க அதிகமான ஸ்டீராய்ட்ஸோ அல்லது அதிகமான மெடிசன்ஸோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உணவு முறைகள் நீங்க அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா எலிமினேஷன் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நோய்களை வெளிப்படுத்தும் போது உடல் சில அறிகுறிகளை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள், ரத்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது கொஞ்சம் தலை சுத்தல் வரும், அப்ப நீங்க ஓய்வு கொடுக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணாம, அல்லது வயிற்றுல ஏதாவது செரிமான தன்மை இருக்கும், இதுல நீங்க ஓவரா மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பாடு குறைவா சாப்பிட்டுருப்பீங்க, அப்ப என்ன ஆகும், தேவையான சத்து இல்லாதனால ஒரு தலை சுத்தல் மயக்கம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் பேரு எலிமினேஷன் கிரைசிஸ். நீங்களாம் என்ன பண்ணணும், நல்ல ஓய்வு, நல்ல காற்றோட்டமான அறையில தூங்குறது, சத்தான உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணி நீங்க உங்களுடைய உடம்பை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணுங்க. இல்லைன்னா சாதாரண நடைப்பயிற்சி பண்ணுங்க. இதே அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணா நடக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, சில மூட நம்பிக்கைகள் நிறைய இடங்கள்ல வெளியில பரவிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, முட்டியில வந்து ஜவ்வு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இல்ல முட்டி வலி இருக்கு, காலில் வலி இருக்கு,
இவங்கெல்லாம் நடந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும். கண்டிப்பா கிடையாது. இதுல முதல் 21 டேஸ் என்னைக்கு நீங்க 21 42 நிமிஷம் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்தே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, இசிஜி எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபுக்கு சொல்றேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு 21 டேஸ் நடக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 21 டேஸ்ல யாருக்கெல்லாம் கால் பாதத்துல ரத்த ஓட்டம் இல்லையோ, பாதம் எரிச்சல் இருக்கோ, மதப்பு இருக்கோ, குஷன்ல கால் வச்ச மாதிரி இருக்கு, இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கோ, எனக்கு கால் பாதம் தொட்டாலே உணர்ச்சி இல்லை, இப்படி இருக்கோ, இதெல்லாம் உங்க கணுக்கால் வரைக்கும், அதாவது உங்க ஆங்கிள் இருக்கு இல்லையா, உங்களுடைய கால் பாதம், அதுல இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் 21 நாட்கள்ல சரியா போகும். சரிங்களா? இதெல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அடுத்த 21 நாள்ல கால் முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா போகும். அடுத்த 21 நாள் கண்டினியூ பண்ணீங்கன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும். அதற்கு அடுத்த 21 நாள்ல அடி வயிற்று பகுதி, குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொந்தரவு சரியா போகும். சரிங்களா? அடுத்த 21 நாள்ல நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அப்பர் அப்டாமன், ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும். அடுத்தது கழுத்துல தைராய்டு இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், செர்விக்கல் பிரச்சனை சரியா போகும். அடுத்த 21 நாள்ல முகம், தலை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும். அதாவது இந்த 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரிதான் 21 டேஸ் இன்டூ 8 கால்குலேட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்லாம் கம்மி பண்ணோம்னாக்க 5.5 மாதங்கள், கிட்டத்தட்ட 21 நாள் அப்படி நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 6 மாதங்களுக்குள்ள கம்ப்ளீட்டா உங்க பாடியில கால் பாதம்ல இருந்து உங்களுடைய தலை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாவே சரியா போகுது. இந்த 8 வடிவ நடைபயிற்சி சரியா முறையா மேற்கொண்டா போதுமானது. சரிங்களா? சரி, இப்ப எனக்கு கால் முட்டையில பிரச்சனை, கழுத்துல பிரச்சனை, அதெல்லாம் நடக்கூடாது சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் தான். இதுல ரத்த ஓட்டம் சீராகுது, பிராண ஓட்டம் சீராகுது, காந்தப்புலம் உற்பத்தி ஆகுது, நமக்கு அக்குப்ரெஷர் நடக்குது, நம்ம உடம்புல எல்லாமே சீராகுமே தவிர எதுவும் அளவுக்கு அதிகமாக ஆகாது. அதனால பயப்பட வேண்டாம். சரிங்களா? அண்ட் நான் அந்த பிடிஎஃப் அனுப்புறேன், பயப்பட வேண்டாம். 6க்கு 12, 8க்கு 16 இதுதான் அளவு. சரிங்களா? உங்களுக்கு சரியான அளவு சூஸ் பண்ணா நீங்க நடந்து பார்த்துக்கோங்க. அந்த 8 வரைஞ்சிட்டு அதுல நடங்க. ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறீங்களோ 8 முடிக்கும் பொழுது 21 ஸ்டெப்ஸ், 21 அடி, நீங்க கால் பாதம் அடி வச்சு நடக்கிறீங்க இல்லையா, அப்படி நடந்து உங்களுக்கு 21 ஸ்டெப் வந்துடும். அதான் உங்களுக்கான அளவு. புரியுதுங்களா? சவுத்து நார்த்து இல்லைன்னா நார்த்து சவுத்து இப்படிதான் நடக்கணும். சரிங்களா? ஒரே பக்கம் நடக்கக்கூடாது. 42 மினிட்ஸ், 21 மினிட்ஸ் கிளாக் வைஸும் 21 மினிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸும் நடக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்ப இதுல என்ன ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு? இதுல என்ன செய்யக்கூடாதவங்க யாரு? ரொம்ப முக்கியமான கண்டிஷன், யாருக்கெல்லாம் தோல்ல நோய் இருக்கோ அவங்க நடக்கக்கூடாது. ஏன்னா இது ரத்த ஓட்டம் சுத்தமாகுது, இதுல ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, முறையான சிகிச்சை எடுக்காம சுத்தம் பண்றதுக்கான உள்ள சாப்பிடக்கூடிய வழிமுறைகள் எடுக்காம நீங்க பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ரத்தம் சுத்தமா இருந்தாலும் நிறைய கழிவுகள் வெளியில வரும்பொழுது தோல் நோய் அதிகமான மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு தோணும். அப்போ நீங்க உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டு வெளியில வாழை இலை குளியலோ மண் குளியலோ எடுத்துக்கிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குப்பையை வெளியில வர நீங்க தோலுக்கு வெளியில வரும்போது தூக்கி அள்ளி போட்டுறணும். அதான் வாழை இலை குளியல், நீராவி குளியல், மண் குளியல்லாம். இது பண்ணாம நீங்க 8 வடி நடைபயிற்சி பண்ணும்போது ரத்தம் சுத்தமாகி எல்லாம் தோலுக்கு வெளியில வரும்போது அதிகமான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால சரிங்களா, இதை புரிஞ்சுக்கிட்டு வேணா பண்ணுங்க. அடுத்தது, நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் இருக்குன்னா தயவு செஞ்சு நடக்கக்கூடாது. ஒருவேளை ரத்தத்துல கிருமிகளோட தொற்று இருந்ததுன்னா நீங்க நடக்கும்பொழுது சம்டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆகும். அப்போ அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடியதுக்காக உங்க உடம்பு சூடு இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? அதனால ஃபீவர்லாம் நடக்கக்கூடாது. இது 2 தான் கண்டிஷன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு 8 வடி நடைபயிற்சியில சந்தேகம் இருக்கு அப்படின்னா நான் பிடிஎஃப்பும் அனுப்புறேன். சந்தேகம் இருந்தா நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இது தவறுதலா பயமுறுத்தி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா இல்ல. இந்த முறையில நடந்தீங்கன்னா நிச்சயமா இதுல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை எதுக்குமே. அந்த அளவுக்கு அற்புதமானது. நான் ஒரு 20 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், நல்ல ரிசல்ட் இருக்கு. வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் பெஸ்ட் சாய்ஸ். மார்னிங் யோகா பண்ணுங்க, ஈவினிங்ல நீங்க 8 ஸ்டெப் வாக்கிங் பண்ணலாம். சரிங்களா? தவறு ஒண்ணும் கிடையாது. ஓவர் வெயிட்டா இருக்கவங்க கூட பண்ணலாம், கால் வலி இருக்கவங்க கூட பண்ணலாம், முட்டு வலி இருக்கிறவங்க பண்ணலாம்.
இது எங்க வலி இருந்தாலும் எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், அப்படிலாம் கிடையாது. நடங்க, 8 நடைப்பயிற்சி நடங்க. இது ஒரு தெரப்பி, இது ஒரு சிகிச்சை, புரியுதுங்களா? அதனால நீங்க நடக்கலாம், உங்களுக்கு நல்லதுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ். டவுட் இருக்கவங்க கேட்டுக்கலாம். நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்றைய வேளையில் நமக்கு அந்த 8 நடைப்பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம யோகா அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம நடைப்பயிற்சி இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய முறைகள்ல, நடைப்பயிற்சி வந்து இன்னைக்கு அதிக பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி அருமையா நமக்கு அம்மா சிறப்பா இன்னைக்கு விளக்கம் குடுத்தாங்க. அதுல வந்து அளவு முறைகள்ல இருந்து எத்தனை நாட்கள் நடக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு எத்தனை நாட்கள் நம்ம தொடர்ந்து அது நடந்தோம்னா, உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு நாமே தீர்வு கண்ட முடியும் என்ற அற்புதமான விஷயங்கள சொன்னாங்க. அத யார் யார் செய்ய முடியும், யார் யார் செய்யக்கூடாது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக இதுவரைக்கும் வந்து நடைப்பயிற்சி போனவங்களுக்கே, அ இப்படியும் செய்யலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இவ்வளவு நாள் நம்ம போன நடைப்பயிற்சிக்கு ஒரு சில பேர் வந்து போற விஷயங்கள் நெறைய இருக்கும். அது மாரி போனதுக்கும், இன்னைக்கு அவங்க சொன்னதுல இனிமேல் போறதுக்கும் வித்தியாசங்கள் நெறைய இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம செஷன்ல குடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே இதை உணர்ந்து இனிவரும் காலங்கள்ல வந்து சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்றைய நிகழ்வில் அந்த 8 நடைப்பயிற்சி என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது 8 நடைப்பயிற்சியில வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் குடுக்குறோம். நீங்க தெளிவடைஞ்சுக்கலாம். மயில் வாகன அண்ணா. மயில் வாகன அண்ணா. வணக்கம்மா. ரொம்ப ஐயா வணக்கம். சந்தோஷம். உங்களை வந்து நேர்ல பார்த்ததுல பயங்கர ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். ஒரு இந்த 8 நடைப்பயிற்சியை பத்தி ரொம்ப அற்புதமா அருமையா சொன்னீங்கம்மா. நான் இது ஒரு சுமார் ஒரு 20 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த புக்கு போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்காரங்க தான் புக்கு போட்டிருந்தாங்க. அந்த புக்கை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தேன். ₹5 ₹6 ஒரு காப்பி அப்பயே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து எங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்க எல்லாம் கொடுப்பேன். எல்லாம் 8 நடைபெற்று நீங்க வந்து விஞ்ஞான பூர்வமா கருத்தா சொன்னீங்க. இதுல சிம்பிளா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 நடைபயிற்சிங்க எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார். நம்ம எப்போதும் நேராவே நடந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு குனிஞ்சு ஒரு பொருளை எடுத்தோம்னா மூச்சு பிடிச்சிக்கும், இடுப்பை பிடிச்சிக்கும். அது ரீசன் என்னன்னா அந்த பக்கம் நம்ம உடம்ப திருப்பினதே கிடையாது அப்படிமா. இந்த 8 நடைபயிற்சியில டோட்டல் பாடியும் எல்லா பக்கமும் திரும்பிடுது. அதனால உடம்பு எலும்புகள்லாம் நாலா பக்கமும் தண்டுவட வரைக்கும் திரும்பி என்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஒண்ணு. கண் பார்வை அந்த 8 கீழே பார்த்துக்கிட்டே போறோம் பாருங்க. டிஸ்டன்ஸ்ல கண் பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்வை தெளிவடையும். இதுதான் 8 நடைபயிற்சியில அதாவது சாதாரணமா சொல்றது. நீங்க விஞ்ஞானபூர்வமா நம்ம காந்த சக்தி இருக்கு அது இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அனுபவிச்சாங்களா என்ன? ஆனா 8 நடைபயிற்சியில நான் ரொம்ப அனுபவிச்சேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு மாடியிலே போட்டு வச்சு 8 போட்டு நடந்துகிட்டு இருந்தேன். ரோட்டுக்கு போயிட்டேன்னா ரோட்ல போட்டு பார்ப்பேன். புல்வெளியில ரொம்ப அதாவது கல்லுல நடக்கணுங்கிறாங்க, கூழாங்கல்ல பொதுக்கே வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் நடந்தா அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்குதுமா. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் இந்த செருப்பு இல்லாம நடக்கிறத பத்தி சொன்னீங்க. செருப்பு இல்லாம நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல எனக்கு சுகர் வந்தது. சுகர்னு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அன்னையில இருந்து என்ன அதுக்கு ஒரு சொல்யூஷன் இயற்கையான்னு பார்த்தேன். செருப்பு இல்லாம தான் நடக்கணும்னா செருப்பு இல்லாம ரொம்ப தூரம் அதாவது ஆத்தாங்கரையில தான் நடப்பேன். காற்றோட்டமா இருக்கும், கல்விதான் இருக்கும். பொறுமையா போயிட்டு சுத்திட்டு வந்துடும். எல்லாம் செருப்பு இல்லாம போறியேன்னு. அப்புறமா அதோட அர்த்தம் என்னன்னா சயின்டிபிக்கா எர்த்து கிடைக்குது பூமியில இருந்துங்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து படிப்பறிவா சொல்ல தெரியாது. நோய் எதிர்ப்பு சக்தி உணர்ச்சி நரம்பும் பாதம் வரைக்கும் போன ஆரோக்கியமான ஆயுள். இவ்வளவுதான். இந்த ரெண்டும் செயல்பாடு டெய்லி நடக்கணும். அதுக்காக தான் கோயிலை கட்டி வச்சாங்க. கோயிலுக்காக செருப்பு இல்லாம போவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நடக்கிறதே 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எந்த பலனும் கிடையாது.
செருப்பு இல்லாம வீட்டுக்குள்ள நடக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில வந்துடணும். கண்டிப்பா அட்மாஸ்பியர் வெளியில வந்துடணும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வீட்டுக்குள்ள உள்ளது மட்டும்தான் கொல்லக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருந்து உற்பத்தி ஆகும். ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்ட கழிவுகள் கண்ட இடங்கள்லாம் கிடக்கும். அதுல எல்லாம் நம்ம பாதத்தை பதிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உற்பத்தி ஆகும். அது டெய்லி ரொட்டீனா எம்டி ஸ்டொமக்ல நடக்கும்போது உடம்புல எல்லா உறுப்புகளும் புதுப்பிக்கப்படும். எல்லாம் கண் பார்வை ரொம்ப தெளிவா இருக்கும்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் பார்ப்போம். உத்து கீழே ஏதாவது வெறுங்காலோட நடக்கும்போது ரோட்டை பார்த்து நடக்கணும். நடக்கும்போது நமக்கு வந்து பாதங்கள் ஒவ்வொரு அடியும் வைக்கும் போது அந்த பார்வை வந்து கீழே கல்லு கிடக்கா முள்ளு கிடக்கா கண்ணாடி கிடக்கான்னு பார்க்கணும். அப்ப பார்வை தெளிவடையுதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னோட அனுபவமா. நன்றி. நிறைய பேசணும். ஏன்னா இதுல தெரியாதவங்க யாராவது கேள்வி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதனால நான் வந்து நேர்ல ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதத்தை எனக்கு கொடுத்த குணபாலன் ஐயாவுக்கும் மற்றும் இந்த எல்லா அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க அம்மா. நன்றிண்ணே. சிறப்பு. சந்தேகங்கள் இருந்தா நம்ம சொல்லலாம். செயல்பாடுகளை பற்றி நடைபயிற்சியை பற்றி அம்மா சிறப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களும் பின்பற்றீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல வந்து சந்தேகங்கள் நடைபயிற்சிக்கு உண்டான சந்தேகங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்ததாக பெருமாள் ஐயா. பெருமாள் ஐயா, நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நன்றா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மாவை வந்து நான் திருச்சியில வந்து நடைப்பயிற்சின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல, ரயில்வே கிரவுண்ட்ல நிறுத்திட்டு நிறைய மரங்கள், வேப்ப மரம், எல்லா மரங்களும் இருக்கும். அந்த மரத்தடியில் தான் 3/4 மணி நேரம் நடப்போம். அப்புறம் டைம் ஆயிடும், ஆபீஸ் போயிடுவோம். ஆனா அந்த நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அடுத்ததாக 2022 செம்மன் சேதுபதி என்ற நம்ம குரூப்பிலே இருக்காங்க. அவங்கள வந்து குழு மூலியமாக திருச்சியிலே போய் முக்கம்பில் பக்கமாக சந்திக்கும் போது அகிலா மேடத்தை நான் சந்தித்தேன். அப்பொழுதுதான் அவங்க யாரோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்தாங்க. யாரோ நம்ம மேடம் வந்திருக்காங்க, யாரோ நம்மள வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்பொழுதுதான் முதல்ல சந்திக்கும் போது அவங்களுடைய பீச்சு கேட்டேன், வீடியோ எடுத்தேன். அத்தனையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்ட உணர்ந்தேன். அவரோட பாத சிகிச்சை செஞ்சாரு, மிக அருமை. ஆனா அப்பொழுதுதான் அவங்களுக்கு நான் கொஞ்சம் கத்துக்கிட்டது, கொஞ்சம் அவங்க சொல்லி கொடுத்தது 8 வந்து செப்பல் இல்லாம வெறுங்கால்ல மண்ணுல நடக்கணும்னு சொல்லி, ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி இது பண்ணது. இப்போ என்னுடைய மாடியிலையும் நான் 8 போட்டு வச்சிருக்கேன், நடக்கிறேன். ஆனா அந்த நடப்பயிற்சிங்கும் போது அந்த சாதாரணமா அம்மா சொன்ன மாதிரி டீ ஸ்டாலு, சூப்பு, அது இது போனு நிறைய இந்த இதெல்லாம் தவிர்த்திட்டு அந்த சுகர் அதாவது இந்த 8 போட்டு நடக்கிறதுனால அவங்க சுகர் குறையுது. சிறுதானியம் எடுத்துட்டோம்னா அதனுடைய உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அம்மா ஒரு சின்ன சந்தேகம், இந்த 8 வந்து காலையில மட்டும்தான் நடக்கணுமா அல்லது ஈவினிங் நடக்கலாமா? ஐயா 2 வேளையும் நடக்கலாங்க ஐயா. ஏதாவது ஒரு நேரம் நடந்தாலும் போதும். இதுக்கு காலை மாலைன்னு டிஃபரன்ஸ் இல்லை. யோகா பண்ற டைம் எல்லாத்துலயுமே இதுவும் பண்ணலாங்க. யோகா ஓகே, நன்றி. ஓகே மேம், நன்றி. நல்லா இருக்கேன். அதுல இன்னைக்கு குழுவுல வந்து என்னுடைய பேத்தியை ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது குணபாலன் ஐயா நன்றி தெரிவிச்சு நேத்திக்கு வந்து அந்த ஜூம் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நேற்றைக்கு போய் அதை ஓபன் பண்ணி இன்னைக்கு காலையில வீடியோல வந்திருக்காங்க. மௌனிகா பேரு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு பெருமாள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் சிறப்பா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். அடுத்தது கோமதி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். காலை வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சொல்லுங்க. ஆமா அம்மா, ஒரே 8 போட்டுட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து நடக்கலாமா? குழந்தைங்க ஒரே டைம்ல, அட் எ டைம்? தாராளமா. தாராளமா. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடக்கணும், அவ்வளவுதான். ஆமா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடக்கலாம். இன்னொன்னு வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் 8க்கு உள்ள நடக்க சொல்லுங்க. அவங்களுக்கு பெரிய 8ல 6க்கு 12 கூட குழந்தைங்களுக்கு வேண்டாம். ரொம்ப குட்டியா இருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்க 21 ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு
8 வரைஞ்சு நாம 8ல நடக்கலாம், 8க்குள்ள அவங்க நடக்க சொல்லுங்க. ஆனா சரி. பார்த்து ஜாக்கிரதை. ஏன்னா 2-3 இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க நடக்கும்போது நம்ம காலுக்குள்ள வந்து மாட்டி சில குழந்தைங்க விழுந்துடுறாங்க. கவனமா பண்ண அது ஓடி விளையாடும். அவங்களுக்கு அதோட அவங்களுக்கு தனியா தெரியாது இல்லையா? அவங்களுக்கு ஆமா தனியா ரெடி பண்ணிடலாம் விடுங்க பக்கம். ஆமா அது பண்ணிடுங்க அப்படி. சரிங்களா? சரிம்மா. சந்தோஷம். சாப்பிட்டுட்டு 1/2 அன் அவர் கழிச்சு செய்யலாம் நீங்களே, அது ஓகேங்களா? ஆமா 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணு, அது சிறந்தது. 2 முறை செய்யலாமாமா? காலை இரவு 2 வேளையும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதுங்கம்மா. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி எனக்கு சிசேரியன் தான் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓவர் வெயிட் அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா சிசேரியன் பண்ணா ஒரு 2 இயர்ஸ் யோகா பண்ணக்கூடாது, எதுவும் இப்ப பயிற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணேன், ஒரு 6 மாசத்துலயே என்ன பண்ணேன், நானு 8 நடக்க ஆரம்பிச்சேன். 8 நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் எனக்கு சிரமம் இருந்தது. பட் 1 இயர் 8 ஆரம்பிச்சேன். விதின் ஒரு 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா பாடி வந்து ஸ்லிம் ஆயிடுச்சு. டம்மி எல்லாம் ஃபிளாட் ஆயிடுச்சு. எக்ஸஸா மசில்ஸ் இருந்தெல்லாம் கிளியர் ஆகி பாடி பர்ஃபெக்ட் ஷேப்ல நான் காலேஜ் படிக்கும் போது இருந்த மாதிரி வந்துருச்சு. அதுலதான் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணேன். வெயிட் ரிடக்ஷன் 2 முறை பண்ணீங்கன்னா பாடி உங்களுக்கு எப்படி வேணுமோ ஷேப்புக்கு வந்துடும். ஒரு அன்ஷேப்பா இருக்காது, ஒரு மாதிரி லெத்தார்ஜியா இருக்காது, சுறுசுறுப்பா இருக்கும். நல்லா உங்களுக்கு எனர்ஜி வந்து போறது நல்லா தெரியும், கழிவுகள் நல்லா வெளியேறும். ஸோ 2 நேரம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. சரிங்கம்மா. சிசேரியன் தான் எனக்கும், அதே கம்ப்ளைண்ட் தான். அதை சரிங்கம்மா. பண்ணுங்கம்மா. கண்டிப்பா நான் ட்ரை வித்தின் பண்றேன். 6 மந்த்ஸ்ல நீங்க 6 மந்த்ஸ்ல என்ன மாதிரி ஆயிடுவீங்க, ஸ்லிம் ஆயிடுவீங்க. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. செய்யறேம்மா. சந்தோஷம். 8 போட்டு நடக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம்மா. ஆனா ம். 8க்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குதுன்றது இன்னைக்குதான் தெரியுதுமா. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல, சந்தோஷம். ஆமாங்கம்மா, தெரியாம நான் கிழக்கு மேற்கா நம்ம நடந்துட்டு எப்படினாலும் இருந்தேன். நடந்திருப்போம். கிழக்கு ஓ மேற்கா நடந்துட்டு சரி. இருந்தேன். நீங்க அன்னைக்கு கிளாஸ்ல ஆமாமா. சொன்ன ஓ இல்ல வடக்கு தெற்கா நிறைய தான் பேர் நடந்தேன். ஆமாமா பார்க்ல நிறைய பேர் தெரியாம போட்டுருக்காங்க. நாங்க கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம். நிறைய பேர் தெரியாம ஏதோ ஒரு 8 எப்படியோ ஒரு பக்கம் வரைஞ்சிடுறாங்க. இது 8 பரவாயில்ல, மூளைக்கு எப்படி மூளையெல்லாம் இருந்து. நடந்ததுன்னு ஆமா. ம். லெஃப்ட்ல நடக்கணும் லேடிஸ்ன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கூட புதுசா ஆமா, தான் இருந்துச்சு. தெரியல இது. கண்டிப்பா. நன்றிங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்கம்மா. 2 ஆசிரியர்கள். சந்தேகங்கள பாருங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா, நாங்க குடும்பத்தோட ஒரே இடத்துல நடக்க முடியுமா? அப்படி. இது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பா. காலச்சக்கரம் நிகழ்வுல வச்சு தொடர்ந்து குடும்பத்தோட கலந்துகிட்டு, குழந்தைகள் நிகழ்வுலையும் குழந்தைகள் கலந்துகிட்டு சிறப்பிக்கிறது பெரிய விஷயம். அதே மாரி அந்த 8 நடைப்பயிற்சியிலும் குழந்தைகளோட சேர்ந்து நாங்க ஒண்ணா நடக்கணுங்கிற ஒரு தீமோட எதிர்பார்ப்புங்கிறது கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த நிகழ்வு வந்து உங்க பள்ளிகளிலும் நீங்க வந்து இதை ஏற்படுத்தணும்னு அந்த தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா. ஏன்னா உங்க பள்ளிகள்ல இத 8 நடைய போட்டுட்டு 8 போட்டு உங்க குழந்தைகள் எல்லாரையுமே நடக்க வைக்கணும் அப்படிங்கிறத தாழ்மையான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இதுல உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் சரி, நீங்களும் உங்களுடைய வரும் ஆண்டு வந்து உங்க பள்ளிகள்லயும் அந்த அம்மா சொன்ன மாரி அந்த 8 போட்டு குழந்தைகளையும் ஒரு ஒவ்வொரு ஸ்கூல்ல இந்த கேப் ஃப்ரீ டைம்ல கூட ஒவ்வொரு கிளாஸ்ல கூட நீங்க அது மாரி பண்ணலாம். பயிற்சி பண்ணலாம். அது வந்து எல்லாருக்குமே முழுமையான ஒரு பயிற்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்த ஒதுக்கி, அத நீங்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்ததாக கலைவாணி பாலமுருகன், நீங்க கேட்கலாமா? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். ஆக்சுவலா இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். சோமசுந்தரம் சார் தான் அந்த லிங்க் அனுப்பி விட்டாங்க, நல்லொரு வட்டம் குரூப்ல. மேம் ரொம்ப நல்லா பேசினாங்க சார். ஆக்சுவலா மேல மாடியில தான் எப்போதுமே வாக் பண்ணுவோம். இனிமே நான் 8 போட்டு கண்டிப்பா வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார். நான் டெய்லி யோகா எல்லாம் பண்றேன். உங்களோட வீடியோஸ் நான் பார்க்கணும், நிறைய பிடிஎஃப் எல்லாம் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சார் உங்களோட குரூப்ல ஜாயின் பண்றது? டெய்லி நான் வருவேன் ஆன்லைன்ல, உங்களோட இதுல வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும் சார்? ஓகே மேடம். அதான் நேத்து கேட்டிருந்தீங்க. அந்த நல்வாழ்வு ஐயா சொல்லி விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதானே? ஆமாங்க சார், நல்லொரு ஓட்டம். இந்த இயற்கை வாழ்வியல் பத்தி சோமசுந்தர் சார் தஞ்சாவூர், அவங்க தான் சார் அனுப்பிச்சு விட்டாங்க. சரி. ஒண்ணும் இல்லங்கம்மா. இது காலச்சக்கரம்னு சொல்லிட்டு டெய்லி இந்த நிகழ்வு நடக்கும். நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு குரூப்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க அதுல ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். மத்தபடி நீங்க ஓகே சார். இந்த காலச்சக்கரத்துக்கு உண்டான நீங்க போய் பார்க்கணும்னா, காலச்சக்கரம் யோகான்னு போட்டீங்கன்னா, நீங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நீங்க அதுல உள்ளது நிகழ்வு இதுவரைக்கும் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாங்கம்மா. ஓகே சார். கால ஓகே சார். தேங்க்யூ சார். காலச்சக்கரம் யோகான்னு சொல்லிட்டு YouTubeல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி காலச்சக்கரம் பார்த்தீங்கன்னா, அதுல யோகா. காலச்சக்கரம் யோகா. அதுல ஏதாச்சும் சரி இல்லன்னா, சார். வீடியோஸ் நான் அனுப்பி விடுறேன். நீங்க அத பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க அதுலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே.
ஓ! சரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலா நான் ஸ்கொயர் ஷேப்ல தான் நடந்துட்டு இருப்பேன். இனிமே 8 போட்டு நடக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் மேம் சொல்லியிருக்காங்க. நானும் சிசேரியன் பண்ணி குண்டா தான் இருந்தேன். மார்னிங் யோகா, ஈவினிங் வாக்கிங் மாரி தான் நார்மலா பண்ணிட்டே இருக்கோம் நாங்க 1 இயரா. அதிலேயே நல்லா ரெடியூஸ் ஆகுது. மேம் சொல்றபடி நெறைய உடம்புல நெறைய மாறுதல் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் இன்னையிலேருந்தே கண்டிப்பா பண்றேன் சார். தேங்க் யூ சார். அம்மாவும் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்த்துக்கள்மா ம். வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள். சரிம்மா சரி. தேங்க் யூ. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. நன்றி. அடுத்ததாக சுகந்தி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். சுகந்தி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மா, காலையில வந்து யோகா பண்ணிட்டு நான் ஈவினிங் வந்து வாக்கிங் பண்ணணுமா? இப்படி அது சொன்னது சரியா எனக்கு புரியலைங்க. சிக்னல் ப்ராப்ளமா இருந்துச்சுல. ஒண்ணும் இல்லைங்கம்மா. இப்போ சில பேர் வந்து யோகா பண்ண முடியாதவங்க இருந்தீங்கன்னா 2 நேரம் நீங்க வந்து 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணுங்க. யோகா பண்ண சரிங்க. முடிஞ்சவங்க காலையில யோகா பண்ணிடுங்க. ஈவினிங் டைம்ல நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டு தூக்கம் நல்லா வரும். ஸோ இந்த சரிங்க. நடைப்பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல அப்படி பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி இப்ப நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்துடுறோம்லம்மா, வந்துட்டு திரும்ப ஆமாங்கம்மா. வந்து அதான் 42 நிமிஷம் பண்ண சொன்னீங்க. இதே மாதிரியே ஆமா. ஒரு 21 நிமிஷம் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஆ பக்கத்துல இருந்து ஒரு 21 தடவை ஆப்போசிட்ல. பண்ணணுமா? அவ்வளோதான். அவ்வளோதான். சரிங்கம்மா, சரிங்கம்மா. கண்டிப்பா ஓகே. பண்றேன் மேம். ம். சரிங்க மேம். ஓகேம்மா. அப்புறம் இந்த மாதிரி பண்றதுனால இந்த பக்கம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணனப்ப நம்ம பழைய நம்ம உடம்பு வந்து கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? கண்டிப்பாம்மா. நான் இப்போ அதான் சொன்னேன். என்னோட என்னோட ம், எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன் இல்லைங்களா? எனக்கெல்லாம் ம், வந்து வேற எதுவுமே பண்ண முடியல. ஸோ 1 ம். இயர்க்கு அப்புறம் நான் வந்து 8 வடிவ நடைப்பயிற்சி பண்ணி தான் என்னோட பாடி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்ததே. ரொம்ப சரி, பல்கியா 85 கிலோ இருந்தேன். இப்ப வெறும் சரி, 40 கிலோ தான் இருக்கேன். அந்த அளவுக்கு சரிங்க, 45 கிலோ வெயிட்ட வந்து 6 மாசத்துல கம்மியாச்சு. எந்த டயட்டும் கிடையாது. ஏன்னா ஃபீட் பண்ணிட்டும் இருந்தேன். அப்போ சரிங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம எந்த டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகவும் முடியாது. அப்போ நேச்சுரலா ரெடியூஸ் பண்ணணும். பாடிய ஃபிட்டா வச்சுக்கணும். ஹெல்தியா வச்சுக்கணும். மெடிசன் இல்லாத லைஃப்ப லீட் பண்ணணும் அப்டின்னா, 8 ஸ்டெப் வாக்கிங் வந்து த பெஸ்ட் சொல்யூஷன். எந்த ஒர்க் ம், அவுட்ஸும் வேண்டாம். 8 ஸ்டெப் வாக்கிங் பண்ணா போதும். ஏன்னா யோகா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணணும். சிசேரியனோ இல்ல ஏதாவது சர்ஜரி ம். பண்ணியிருந்தா. யோகா சரி, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். அதனால யோகாவும் பண்ண முடியாதனால 8 ஸ்டெப் வாக்கிங் தான் நான் பண்ணேன். ரொம்ப எக்ஸலென்ட்டா ரிப்போர்ட் கிடைச்சது எனக்கு. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஓகே. மாமா. அப்புறம் இன்னொன்னு, ஆ காலையில வந்து சொல்லுங்க. நானு இயற்கை உணவு சாப்பிடுறேம்மா. ஆனா அது ம். ஒரு 11, 11:30 இல்ல 12 மணிலாம் பாத்தீங்கன்னா செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருது. ம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன மேம் பண்றது? இது இது ஒண்ணுமே இல்ல தேங்காய் இல்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா. இயற்கை உணவ ம், பொறுத்தவரைக்கும், ஒரே மாதிரியான உணவு எடுத்தீங்கன்னா, அது சீக்கிரமா அது டைஜஸ்ட் ஆயி கலோரியா மாறிடும். அதனால தான் சரிங்க. நாம என்ன சொல்றோம்னா, தேங்காய், பழம், அதுக்கப்புறம் முளைக்கட்டிய தானியம், அவலு, ம், அப்புறம் பழங்கள், இப்படி எல்லா விதமான கலவையும் கலந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு மாதிரியான சத்து இருக்கும். அப்போ இது வந்து நம்ம உடம்புக்கு தேவை வந்து ரொம்ப சீக்கிரத்துல தீர்ந்து போகாது. ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். 1. சரி. 2வது இயற்கை ம், உணவை பொறுத்தவரைக்கும் நமக்கு பசியை தூண்டிவிடும். நம்ம ஒரு ம். 2 மணி நேரம் தான் தாங்கும். அதிகபட்சம் ஒரு 2 1/2 மணி நேரம் அவ்வளோதான். நீங்க செய்யற ம். வேலையை பொறுத்து. இப்ப குழந்தைக்கு பால் குடுக்குறீங்கன்னா, 2 மணி நேரம் தாங்குறது பெரிய விஷயம் தான். குழந்தை நல்லா சரிங்க. பால் குடிச்சாங்கன்னா, 1 மணி நேரமே தாங்காது. இப்போ சரி. வேலை வெட்டியே இல்லாம வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா, 3 மணி நேரம் தாங்கும். புரியுதுங்களா? ம். ஸோ அந்த புரியுதுங்க. மாரி நாம செய்யற வேலைய பொறுத்தது. நாம எந்த அளவுக்கு உடலுக்கு உழைப்பு குடுத்து, நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட கலோரிய வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோமோ, அதை பொறுத்து தான். அதனால சரி. ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். நல்ல பசி எடுக்குதுல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் சைன் நல்ல சைன் அது. அதனால சரிங்க. உடம்பு நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். தேவைக்கு அதுக்கப்புறம் நீங்க சமைச்ச உணவு சாப்பிடலாம். நான் தான் எப்பவும் சொல்வேன், பால் குடுக்குற தாய்மார்கள் இயற்கை உணவு சாப்பிடுறதா இருந்தா, இப்போ ஒரு 6 இட்லி சாப்பிடுறீங்கன்னா, நீங்க ம். ஒரு இயற்கை உணவு சாப்பிட்டு அடுத்த பசி வரும்போது 3 இட்லி தான் சாப்பிட முடியும். ஸோ அப்படி சரி. ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? சரிங்க. ரொம்ப நன்றி மேம். ஓகே. தேங்க் யூ மேம். நன்றி. ம். நன்றி. நன்றிங்கம்மா சுகந்தி அம்மா. சிறப்பான ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நடைப்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா சொல்ற மாரி அதுக்கு உதாரணம் நானே தான் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல எந்தவித சந்தேகப்படுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இந்த நடைப்பயிற்சியில வந்து நான் வந்து எந்த அளவுக்கு அ
பயன்பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்னைக்கு அழுத்தமா நமக்கு ஒரு பதிவு குடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த 8 நடைப்பயிற்சி என்பது நம்ம மேற்கொண்டோம்னாக்கா, எந்த அளவுக்கு நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அதாவது அ பாட்டம் முதல் டாப் வரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீழ் முதல் உச்சந்தலை வரை நம்ம வந்து எந்தவித ஒரு நோயையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு தான் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 8 நடை பயிற்சியில வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் உதாரணம் நானே தான் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அதே மாரி எல்லாருமே அத கடைபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து விதமான அ குறைபாடுகளுக்கும் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று அடுத்ததாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரவிசுந்தர் ஐயா. ரவிசுந்தர் ஐயா நீங்க பேசலாம். நமஸ்காரம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? சிறப்பு. நன்றிங்க. எங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு பயன்படுத்தி தான் இருக்கேன் 8 பயிற்சி. சரிங்க. சந்தோஷம். ஆனா அந்த அளவு சொன்னீங்களா அதுதான் கொஞ்சம் டிஃபரெண்டா. என்ன சொன்னீங்க அளவு? இல்ல. 21. ஆமாங்கய்யா. அதாவது 21 அடிங்கய்யா. நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? 21 அடி முடியும் போது இருக்கணும். அது அதாவது 6க்கு 12 இருந்தாலும் 8க்கு 16 இருந்தாலும் நீங்க வந்து நீங்க நடக்கும்பொழுது 21 அடி முடியணும். அவ்வளவுதான். சரி. இடம்லாம் இருக்கு. அந்த அளவு தான் நான் பார்க்கல. சும்மா நான் அப்ராக்ஸிமேட்டா போட்டு வச்சிருக்கேன். இல்ல இப்படி நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து வேற எந்த தொந்தரவும் வராதுங்கய்யா. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா முட்டி வலி வருது அப்படின்னா இந்த அளவு மாறி பண்ணும்பொழுது தான் அந்த வலி வருதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது நடக்கும் பொழுதே நம்ம ஒரு சைக்கிள்லயோ ஸ்கூட்டர்லயோ போகும்போது எப்படி நம்ம உடம்பு அப்படியே திரும்புங்க அந்த மாதிரி திரும்பும். ஸோ உங்களுடைய முதுகு தண்டுவடம் கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அது சரியான ஒரு பர்சன்டேஜ்ல திரும்பணும். இப்போ நீங்க ஒருவேளை அதிகமான ஹைட் உள்ள இல்லைன்னா அளவே இல்லாம பெருசா சின்னதா அப்படி போட்டீங்கன்னா இந்த காலுக்கும் உடம்பு வளைவு நெளிவுக்கும் மாற்றம் வரும். அதுலதான் உங்களுக்கு முட்டி பிசகிறது, முட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா தொந்தரவு பாதிக்கப்படுறது, கழுத்து வலி அதிகமாகிறது. இந்த அளவு மாறும்பொழுதுதான் வருதுங்க. இது தெரியாம தான் வந்து நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க 8 வடை நடுவை பறிச்சு நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொதுவா எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாது. இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்கன்னு மொத்தமா சொல்லிடுறாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி சரியான வழிமுறையை சொல்லி தரணும். இப்படி நடந்தா கண்டிப்பா பிரச்சனை தீருமே தவிர உற்பத்தி ஆகாது. அளவு முறை ரொம்ப முக்கியம். எங்க ஊர் ஜிஹெச்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த 1 மாசமா 8 நடக்கக்கூடாதுன்னு ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இவங்க போட்டு வச்சிருக்காங்க. சொல்றேன். அடுத்ததுமா நம்ம மலையெல்லாம்